அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் நிம்மட்டுமாய் பாடல் வேலை, துதி வேலை, ஆராதனை வேலை, சங்கீத பகுதி, காணிக்கை வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபம் பண்ணோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்படும்படி ஜெபிக்கிற ராஜா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேதவசத்தின்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலையிலே மட்டுமா எங்களோடு கூட இடைப்பட்ட தேவன் இப்போது செய்தியின் வேலையிலும் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. டேட் சரியான டேட் பாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி ஆன்லைன் மூலமாய் கேட்கிறவர்கள் இந்த செய்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த 27/6/2021 ஞாயிறு ஆராதனை வேளையிலே கூடி வந்திருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. திருப்பி படிங்க சத்தமா. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. அடுத்த வசனம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியிலிருந்து விலையேற பெற்ற சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உபதேசங்கள் மலை உபதேசங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மலை உபதேசங்களை ஒருவன் கருத்தாய் கை கொண்டால் அவன் ஆண்டவராக இயேசு ஒப்பாக அவன் மாறிவிடுகிறவனாய் இருக்கிறான். இந்த இடத்துல 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாகி எத்தனையோ வருடங்களாகிறது. இந்த வசனத்துக்கு சரியான விளக்கத்தை இன்னும் கூட அறியாதவனாய்த்தான் இருந்தேன். நான் என்னவென்றால் இந்த வசனத்தில் இருக்கிற வசனத்தின்படியே நான் இதனுடைய பொருளை நான் அறிந்தவனாயிருந்தேன். இப்பொழுது எனக்கு இருக்கிற வெளிப்பாடு மாபெரும் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. பாருங்க, உன் வஸ்திரம் உன் அங்கி என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அர்த்தம் என்னன்னா, உன் வஸ்திரத்தைனா உன்னுடைய இப்போது இருக்கிற வஸ்திரத்தை அது அடையாளப்படுத்துகிறது. உன் அங்கியையும் விட்டுவிடு என்றால் இயேசுவின் அங்கியை, இயேசுவை அது அடையாளப்படுத்துகிறது. உன்னுடையதை ஒருவன் எடுத்துக்கொள்ளும் போது உனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த வஸ்திரத்தை, அந்த வஸ்திரத்துக்கு அளவே அதுக்கு விலையே கிடையாது. இயேசுவின் அங்கி. இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இருக்கிறாய், பசுத்தான் அபிஷேகத்தை பெற்று திருவிருந்திலே பங்கேற்றிருக்கிறாய். அவருக்குள் இருக்கிற அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணணுமா? கொடுத்து விட வேணுமா? புரியுற மாதிரி சொல்கிறேன்.
உன்னோடு வழக்காடி என்ன பண்றான்? உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு அவருடைய வஸ்திரத்தை, அவருடைய அங்கியை நீ கொடுக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், அன்பாளே, உன்னுடைய வஸ்திரம் காக்கப்படுகிறது. உன்னுடையதை அவன் பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ இயேசுவின் அங்கியை அவனுக்கு கொடுக்கிறாய். உன்னுடைய வஸ்திரம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், உன்னுடைய எல்லா காரியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இயேசுவினுடைய எல்லா காரியத்தையும் அவனுக்கு விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு அவனுக்கு, உன்னோடு வழக்காடுகிறவனுக்கு என்ன செய்யணுமா? இயேசுவின் வஸ்திரத்தை, இயேசுவின் அங்கியை கொடுத்து விடு. உன்னுடைய நிலத்தை அபகரிக்கிறவனுக்கு நீ என்ன பண்ணாக்கா, உன் அங்கேயும் உன் எல்லாத்தையும் விட்டு விட்டுறாங்களே, இயேசுவின் நிலத்தை கொடு, இயேசுவின் வானத்துல சகல அதிகாரத்தை கொடு. அல்லேலூயா. அப்போது என்ன நடக்கும்? பிசாசு இயேசுவின் வஸ்திரத்தை கொடுக்கும்போது, இயேசுவின் வஸ்திரம் பட்ட மாதிரி சத்ரு என்ன பண்ணிடுவான்? உன்னோடு வழக்காடுகிறவன், உன்னை அபகரிக்க வருகிறவன் ஓடி போவானா? ஓட மாட்டானா? அப்போ இயேசுவின் அங்கியை நீ கொடுக்கும்போது, இயேசு சாமட வாக்கு தத்தத்தெல்லாம் கூட உன்னோடு வழக்காடுகிற, மாம்சீகத்து முறைப்படி உன்னை அபகரிக்க வருகிற எல்லா சத்துருக்களும் முறியடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த செய்தியை முழுசா கேளுங்க, மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க, இடையில விட்டுறாதீங்க. அப்போ உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் இருக்கிறவன் யார்? வழக்காடுகிறவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழுக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று வேறு துடிக்கிறான் பிசாசு. திருடன் திருட வரான், கொல்ல வரான், அழுக்க வரான். நீ அதை பாட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இயேசுவின் அங்கியை கொடுத்து விட்டு. அப்போ உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கிறவனுக்கு உன் அங்கின, உனக்குள்ள இருக்க இயேசுவின் அங்கியை கொடுத்து பார். அல்ல, இயேசு சரீரத்தை, இயேசு ரத்த வானத்தோட சகல அதிகாரத்தை உன்னோடு வழக்காடுகிறவனுக்கு, அது 2 கால் மனுஷனா இருக்கலாம், டைரக்ட் பிசாசா இருக்கலாம், யாரானா இருக்கலாம், அந்த இயேசுவின் அங்கி, இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், இயேசு சாமட வாக்குத்தத்தை மத்தியஸ்தமாய் கொடுத்து பார். ஒரு வழியாய் உன்னோடு வழக்காடு 7 வழியாய் சிதறடிக்கப்படுவான். அதான் வாக்கு தத்துவம். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார், 7 வழியாய் உனக்கு விரோதமாய் சிதறடிக்கப்படுவார்னு சொல்லப்படுது. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வரும். அந்த வசனம் உபாகமம் 28 உபாகமம் 28 படி. அதாவது உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் ஒருவர் 7 வழியாய் சிதறடிக்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி உமக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 28:7 படி. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்போ 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போனா இயேசுவின் அங்கியை கொடுக்கணும். நீ உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வருகிறவனுக்கு யாருடைய அங்கியை கொடுக்கணும்? இயேசுவினுடைய அங்கி. ஏன்னா அது இயேசுவின் அங்கிக்கு விலையே போட முடியாது. எப்பா, என் வஸ்திரத்தை கொண்டு எடுக்க வரையப்பா, மாம்சமெல்லாம் என் மாம்சிகமான வஸ்திரம், ஆதாம் மூலமா வந்த வஸ்திரத்தை திருடன் என்ன பண்றான்? திருடுறதுக்கு கொட்டுறதுக்கு அழிக்கிறதுக்கு வரான். சரிப்பா, கவலைப்படாத, எனக்குள்ள இன்னொரு அங்கி சூப்பர் பெஸ்ட் அங்கி, அது இயேசுவின் அங்கி, இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், அதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. கொடுத்தினா என்ன ஆகுமா? ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்போதான் ஓடுவான், இல்லைன்னா வந்துடுவான், திருடிக்குவான், சத்திரத்தை எடுத்துக்குவான், எல்லாத்தையும் எடுத்து போய் நீ என்ன பண்ணுவ? பேத மாதிரி என்ன சொல்றது? பேதன்னு என்னவா என்ன சொல்றது? கையால் ஆகாதவன் மாதிரி
கையால் ஆகாத மாதிரி அவன் வரதும் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளும் ஆசீர்வாதம் சுகத்தையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தை உன் வீடு தோப்பு தோறு எல்லாத்தையும் பறிச்சு திருடும் போயிட்டே இருந்தானாக்கா அவன் 7 வழியா செய்து உடனே இயேசுவின் வஸ்திரம், இயேசு கிருஷ்ணன் சரீரம், இயேசு ரத்தம், இயேசுவின் நிலம், இயேசு ஆசீர்வாதம், வானத்தில் உள்ள சகல அதிகாரத்தை நீ தீவிரமாக கொடுக்கணும். அதுதான் இதனுடைய பொருளின் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ உன் வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு நீ நீ மாம்சீகமான அங்கீ இன்னும் 2 சந்தோஷம், இன்னும் 2 அதிகமாக அவன் வாங்கிட்டு சந்தோஷம் போயிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாருங்க இந்த மலோபதேசத்துல, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. அந்த உன் அங்கின்னு இயேசு உனக்குள்ளே இருக்கிறாரா? இயேசு சரீரத்தை ஞானஸ்தானம் எடுத்துக்கிறார். அவருடைய அப்பத்தின் திராட்சை பானம் இயேசு வானத்துல சகல அதிகாரம் இருக்குதா? அதை குடிய அவனுக்கு. அல்லேலூயா. அவன் பேரு சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வானத்துல சகல அதிகாரத்தின் ஜீவ வஸ்திரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லும் போது என்ன அவன் வழக்காண்டவன், உன்னிடத்துல திருடி கொள்ள வந்தவன், வஸ்திரத்தை அபகரிக்க வந்தவன்லாம் என்ன பண்றான்? 7 வழியா தேடி ஓடி போவான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உபாகம் 28 என்ன போடப்பட்டிருக்குது? இப்போ இது உபாகம் 28 உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். 7 வழியா உனக்கு முன்பு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை அபகரிக்க வந்தவன் 7 வழியா உனக்கு முன்பாக ஓடனாக்கா உன் சுயபலத்தால் அவன் ஓட மாட்டான். மாம்சீக சிந்தையை காட்டினா ஓட மாட்டான். உன் வஸ்திரத்தை எடுக்கணும். இயேசுவின் வஸ்திரம், இயேசுன்னா என்னது? வஸ்திரம் இயேசு சுபா வானத்தோடு சகல இயேசு சாப்பிட வாக்கு தத்தங்களை நீ அவனுக்கு கொடுக்க வேண்டாம். உட்காந்து கவலைப்படுறதுனாலையோ இல்லை துக்கப்படுறதுனாலையோ, ஐயோ வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டான், என் சுகத்தை எடுத்துக்கிட்டான், என் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டான், என்னெல்லாம் வீடு தோப்பு தோறு என் பிள்ளைங்களெல்லாம் எடுத்துன்னு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ மாம்சீகமாக இருந்தினாக்கா எடுத்துன்னு போனோம் தான். திருடவும் அப்புறம் கொல்லவும் அழிக்கிறதுக்கான காரியத்தை செஞ்சுட்டு இருப்பான். அதுக்கு இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், உன்னோடு வழக்காடுறவன் துன்மார்க்கன் சன்மார்க்கன், உனக்கு விரோதமாக ஆதாம் மூலமாக பிறந்தவங்க, எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க உங்கள் நிலத்தை அபகரிக்க வராங்க, உங்கள் வீட்டை அபகரிக்க வராங்க, உங்கள் சொத்தை அபகரிக்க வராங்க. பிசாசு 2 கால் மனுஷன் டைரக்ட் அசுத்தாவிய ரூபத்தில் அசுத்தாவிகள் வருது. வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவியின் சேனைகள் துரைத்தன அந்தகார லோகாதிபதிகள்லாம் வருது. அது உன்னை கெடுக்க வருது, உன்னை அழிக்க வருது. நீ உட்காந்து அடியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீனாக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. எல்லாத்தையும் பறிச்சுன்னு போயிடுவான். உப்பினே உன் அங்கியை கொடுத்து விட்டு என்ன இயேசுவின் சரீரத்தை கொடு, இயேசு ரத்தத்தை இயேசு சாமிட வாக்குத்தத்தை கொடு, வானத்தோடு சகல அதிகாரத்தை கொடு. அது 2 கால் மனுஷனாலாம் டைரக்ட் பிஷாபா அசுத்தாவியாக இருக்கலாம், வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவியின் சேனையாக இருக்கலாம், துரைத்தனங்க அந்தகார லோகாதிபதியாக இருக்கலாம். அதெல்லாம் உன்னை பறிக்க வரும்போது, உன்னோடு வழக்காடி வரும்போது நீ இயேசு வங்கியை தூக்கிவிடு. வெள்ளம் போல் சத்துரு வரும் கத்துடைய ஆவியானவர் விரோதமாய் கொடிய கத்துடைய ஆவியானவர் இயேசு வைத்து பிடிப்பார். இயேசு சரீரத்தை கொடு, இயேசு ரத்தத்தை கொடு, இயேசு சாமிட வாக்கு தத்தெல்லாம் கொடு. ஒரு வழியா வந்தவன் 7 வழியாய் ஓடுவான். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று உன் அங்கியை விட்டுவிடு. அது என்னது உன் அங்கி? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த வானத்தோட சகல அதிகாரத்தை கொடுது. அல்லேலூயா. அடுத்த வருஷம் பாரு 41 படி மத்தேயு 5:41 சீக்கிரம். மத்தேயு 5:41 ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர நிமிந்து படிமா. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. அல்லேலூயா. இங்கே அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. 2 மைல் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறத கொடுக்குறான். உன்னை திறறவன், உனக்கு விரோதமாக செயல்படுறவன் 1 மைல் தூரம் பலம் வந்தவன்னா உன் மேலே அன்பே இல்லாதவன் 2 மைல் வந்தால் நான் 10 மைல் வந்தால் கூட கூப்பிட்டு போயிட்டே இருப்பான். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது கூட அவனுக்கு. அல்லேலூயா. 1 மைல்னாக்கா இயேசு கிறிஸ்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. பலவந்தம் பண்ணுறான் பாரு. உன்னை என்ன பண்ணுறான்? ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால போ. ஆமாம். 2 மைலுக்கு அப்புறம் 1 மைல் போகும்போதே உன்னை பலகேச்சு ஓடியே போடுவான். இயேசு கிறிஸ்துக்குள்ள 2 மைல் போ. அல்லேலூயா. மாம்சீகமாக போவாத.
மாம்சீகமாக இன்னும் 4 மைல் வா, அப்படியே உயிர் எடுக்கிறவங்களும் விட மாட்டான், ஈத்துனே போயினே இருப்பான் கட்சி வெளியும். இப்போ ஏசு கிறிஸ்துக்குள்ள அந்த 2 மைல் தூரத்தை போனான். ஏசு நாமத்தை சொல்லி 1 மைல் தூரம் வர பலவந்தம் மாட்டியா, ஏசு நாமத்தை கொடுக்குற வானத்துக்குள்ள சகல அதிகாரத்துக்கு உனக்கு கொடுக்குறான். பலவந்தம் பண்ணாம பாரு, பலவந்தம் பண்ணுகிறவன் பலவானை முந்தி கட்டுன்னு சொல்லுது. அந்த பிசாசு 1 மைல் தூரம் வர உனக்கு பலவந்தம் பண்ணணும், 2 மைல் தூரம் போகணும், முறுமுறுத்துக்குனே போகக்கூடாது, அவன் மேலே வெறுப்பு கசப்பச்சினே போடாது. ஏசு சரீரத்துக்கு ஏசு ரத்த வானத்தோட சகல அதை கொடுக்க சொல்லிட்டே போனாக்கா 1 மைல் தூரம் போகிறதுக்குள்ள அவனுக்குள்ள அசுத்தாவை அழகிட்டு ஓடி உன்னை விட்டு ஓடியே போடுவான். கட்சியில் நீ விடுதலை ஆயிடுவேன். புரியுதா புரியலையா? அல்லேலூயா. அப்போ 1 மைல் தூரம் வர உன்னை பலவந்தம், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. எப்படி போ? ஏசு நாமத்தை கொடுத்துட்டு போ. ஏசு சரீரத்துக்கு உன்னை பலவந்தம் பண்ணவனுக்கு ஏசு சரீர ஏசு ரத்த ஏசு சாமோட வாக்கு தத்தங்களை ஆவின் படி கொடுத்துட்டு போகும்போது உன்னை பலவந்தம் பண்ண ஓடியே போயிடுவான். ஈட்டும் போகும்போதே அல்லேலூயா. நீ கிறிஸ்துக்குள்ள இல்லாம முறுமுறுத்துன்னு வெறுப்பச்சு, என்ன இப்படி பண்றான் இப்படி சொல்லி கவலைப்பட்டுன்னு வெறுப்பச்சுன்னு இல்லை பயந்துக்குன்னு என்ன அப்படி அவனுக்கு பயந்துன்னு போய் மாம்சீகமாக போயிட்டு இருந்தாக்கா நீ 2 மைல் தூரம் போனாலும் அவன் திறந்த மாட்டான், உன்னை விட்டு ஓடவும் மாட்டான். இன்னும் 4 மைல் தூரம் வந்து உயிரே ஏற்றுருவான். அல்லேலூயா. 10 மைல் வா 50 மைல் வாழ்னு. அதுதான் உடனே 1 மைல் தூரம் வர உன்னை பலவந்தம் பண்றவனுக்கு ஏசு நாமத்தை கொடுத்து ஏசு ராஜ்யம் வானப்போல் சகல பரலோக ராஜ்யத்தை அவன் மேலே எழுதி வச்சுட்டு அப்புறம் போனீங்கன்னாக்கா அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி உன்னை பலவந்தம் பண்ணாம பாரு. அவன் அசுத்தாவி பலவந்தம் பண்ணி அசுத்த ஓட பசுத்தாவி இறங்க உன்னை விட்டு அவன் ஓடியே போடுவான். நீ விடுதலை ஆக்கி விடுவாய் பலவந்தம் மற்ற மனுஷங்கிட்ட இருந்து. அல்லேலூயா. அப்போ மேலே உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து இங்கே வந்து உன்னை பலவந்தம் மற்றவன் வழக்காடுறவன் மேலே என்ன போட்டு வச்சுது? வழக்காடுதல். உன்னோடு வழக்காடுறான் மனுஷன். வழக்காடி என்ன பண்ணானா? உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிசாசு வழக்காடுறான். உன் குடும்பத்தார் உன் வீட்டாரே உனக்கு சத்துரு ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறாங்க. நீ வேலை செய்கிற இடத்துல அரசியல் அதிகாரிங்க இப்படி பல மனிதர்கள் உன்னோடு வழக்காடி உன்னோட அபகரிக்க பார்க்குறாங்க. அவங்ககிட்ட என்ன பண்ணிக்க? மாம்சீகமாக வழக்காடிக்காத. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கியையும் விட்டுவிடு. அங்கி ஏசுனாருடைய அங்கி அது. மாம்சீகமாக திருப்பி அங்கேயே கொடுத்தா இன்னும் வீட்டில் இருக்கிற எல்லா வருஷத்துக்கு கொள்ளைச்சும் போடுவான். ஏசு சரீரம் அவருடைய அங்கி, அவருடைய சரீரம், அவருடைய வானத்துக்குள்ள சகல அதிகாரம். இந்த வழக்காடுகிறவன் என்ன பண்ணுவான்? அவனை விட்டு ஓடியே போய் விடுவான், அழகைச்சு விடுவான். அதனால தான் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதினார். மாம்ச சிந்தை வழக்காடின்னு அவன் வழக்காட நீ வழக்காட அவன் வழக்காட கட்சியில் என்னது? மாம்ச சிந்தை உனக்கு மரத்தை தான் கொடுக்கும். கிறிஸ்துவின் சிந்தையை கொடு. அந்த கிறிஸ்துவ ஜீவனை பருவில் வானத்தில் சகல அதிகாரத்தையே கொடுக்கும். உன்னோடு வழக்காடுறவனுக்கு உன்னோடு பலவந்தம் பண்ணி 1 மைல் வான்னு கூப்பிடுவான். உனக்கு விருப்பமே இருக்காது. பலவந்தம் பண்ணி கொடுக்கும். நீ வேதியோடு கசப்போடு வெறுப்போம். 2 மைல் தூரம் போனாலும் சரி 10 மைல் தூரம் போனாலும் அவனுக்கு உன்னை உயிர் எடுக்கிறதுக்கு தான் வர வைக்கிறான். அல்லேலூயா. திருடவும் அழிக்கும் கொள்ளவும் வருகிற வேணுன்ட்டு போறான்னு சொல்லப்படுது. அப்போ ஏசு நாமத்தை கொடு, ஏசு சரீரத்தை கொடு. அந்த 2 மைல் தூரம் போற பாருங்க வானத்துக்குள்ள சகல அதிக பரலோக ராஜ்யம் அவன் மேலே அவன் பேர் சொல்லி தேவன் தானே உலகத்தை கொடுக்கும்போது இப்போ பலவந்தம் பண்ற பிசாசு மனுஷன் ஏன்னா சைலேருந்து போயிடறான். அசுத்தாய் அவனுட்டு ஓடியே போய்விடும். அப்போ இந்த வசனத்துக்கு அவ்வளோ அர்த்தங்குது. அடுத்த வசனம் மத்தேயு 5:42 படி நல்ல தெளிவுபடி. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுது உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இது என்ன சொல்லுது? உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உங்ககிட்ட ஒன்று கேட்குறான், நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுனா இயேசு கிறிஸ்துவனுடையது கொடுப்பியா உன்னுடையது கொடுப்பியா? எதுமா கொடுப்ப? இயேசு இல்லை என்றால் இயேசு இல்லைன்னா ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த காரியத்தை உன்னிடத்தில் எது இருக்குது அதை தான் கொடுப்பேன். உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அப்போ உன்னிடத்தில் கிறிஸ்து இருந்தால் எதை கேட்டாலும் கிறிஸ்து கொடுத்துரு. அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்க மாட்டான் அவங்ககிட்ட. அல்லேலூயா. இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், இயேசு சாமட்ட வாக்கு தத்தம் அதை கொடுத்துக்கிட்டே இரு.
அடிக்கடி குடு 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 குடுன்னு கேட்டுன்னு இருக்க மாட்டான். உன்னை அடிக்கடி கடன் கேட்டுன்னு இருக்க மாட்டான். உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இயேசுவை கொடுக்கறதுக்கு முகம் கோணாதே. வானத்துள்ள சகல அதிகாரி இயேசு கிறிஸ்துக்குள்ள அதை கொடுக்கறதுக்கு முகம் கோணாதே. அடிக்கடி வந்து கடன் கேட்டுன்னு இருக்க மாட்டான். இந்த சமாரியா ஸ்திரீகிட்ட இயேசு சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர் சொல்றாரு. அப்போ இயேசு என்றால் என்ன? ஜீவன். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு என்னத்தை கொடு? இயேசு ஜீவனை கொடு. ஜீவ விருட்சத்துகள். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு. அந்த ஜீவ விருட்சத்துகளை தேசம் பரலோக ராஜ்யம் வானத்துள்ள சாக அவன் பேர் சொல்லி மத்தியஸ்தமாக கொடு. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வானத்தோட சகல அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பாரு. ரெண்டாவது உங்ககிட்ட வரவே உங்ககிட்ட எதுவும் குடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டான். உங்களிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முடம் கோடாதே. வானத்தோட சகல முகம் கோடாத இயேசு சரீரம், இயேசு ரத்தம் அவன் பேரை சொல்லி உங்க கடன் கேட்க வந்தான் பாரு. அவன் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் கடன்காரனா இருக்கான். அவன் தலைமையில கை வச்சு என்னத்துக்குள்ள இயேசு சரி தேவன் மத்தியஸ்தம் கொடுத்தா அவன் கடன் தொல்லையும் தீர்த்து அவனும் நல்லாயிடும். உங்ககிட்டயும் வந்து கேட்டு நிற்க மாட்டான். அப்போ முகம் கோடாத என்னத்தை கொடுக்கணும்? இயேசுவை கொடுக்க வேணும். என்ன இயேசு? வெத்தி இயேசு கிடையாது. இயேசுக்குள்ள வானத்துள்ள சகல இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. இதை முகம் கோணாம கொடுக்கணும். அப்போதான் அடிக்கடி வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்டு இருக்க மாட்டான். அவன் கடன் தொல்லை இயேசு கொடுத்து இயேசு சரி இயேசு வானத்துள்ள சகல அதிகாரத்தை அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. அவனுக்குள்ள கடன் தொல்லை ஸ்வீட்டு ஓட்டிடும். வந்து குடுன்னு கேட்டுன்னு இருக்க மாட்டான். அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அப்போ இயேசுவை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால இயேசு ஏற்றுக்கொண்டா எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பாருங்கள். இயேசு இல்லைன்னா என்னத்தை கொடுப்பேன்? வேலை பட்டு குடு உயிர் எடுத்துருவான். அவனை எப்போ பார்த்தாலும் அது இல்லை இது இல்லை அதை தான் வந்து என்ன பண்ணுவீங்க? கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கடன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கடன் வேணா கடன் அன்புக்கு என்ன சொல்கிறாங்களே, கடன் உடன் பகை, அப்புறம் பகையாக மாறும். அப்புறம் அது மாறும் இது மாறும். கடன் அன்பை முறிக்கும். இப்படியெல்லாம் நடக்கும். மாம்சீகமாக அந்த இயேசு தந்தாக்கா உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறது முழகம் கோடாது. எதை? இயேசு சரீரத்தை கொடு, இயேசு ரத்தத்தை கொடு, வானத்துள்ள சகல அதிகாரத்தை கொடு. இயேசுவை தந்துள்ளி இயேசு சார் இயேசு ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு கொடுக்க மத்தியமாக கொடுக்க என்ன ஆகும்? அவனுக்கு கடன் தொல்லை ஸ்வீட் அவனை விட்டு ஓட்டிடும். அதிசயம் நடக்கும். அவன் பேரை சொல்லி கொடுக்கணும், உன் பேரை சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போது கடன் வாங்கிட்டே இருக்க மாட்டான் அவங்ககிட்ட. அப்போது உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. என்னத்தை கொடுத்து முக்கியம்? என்னத்தை கொடுக்க? இயேசுவை கொடியாயா. வானத்தோட சகல அதிகாரத்தை கொடு, இயேசு சரீரத்தை கொடு. அப்போ இதெல்லாம் நீ கொடுக்கும்போது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டான். அப்போது இயேசுவை கொடுக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டியா? திருவிருந்தில் பங்கெடுக்கிறியா? ஜீவ சரீரம் புசிக்கிறியா? அதை வச்சுட்டு என்ன பண்ணுற? எப்போ பார்த்தாலும் கேட்குறேன். அவனை சைப்பிக்கிறது, நிந்திக்கிறது, அவன் மேலே கோவப்படுறது, கடன் வாங்கிட்டான் கடன் கொடு, அவன் மேலே வெறுப்பு. இதெல்லாம் மாம்ச சேர்ந்த கொடுக்கனா மாம்சம் உனக்கும் மாறணும் அவனுக்கும் மாறணும். கடன் அன்பை முறிக்குது, கடன் உடன் பகையாக மாறி இதெல்லாம் நடக்குது பாரு. அதான் மாம்சீகமானது ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லப்படுது. அதனால் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. என்னத்தை கொடு? வானத்துல சகல அதிகாரமே இருக்குது. கிறிஸ்துவே உனக்குள்ள இருக்கிறார். பரலோக ராஜ்யம் இருக்குது. கொடுக்க என்ன ஆகுது? எல்லாம் கேட்குற தன்மையெல்லாம் நீங்கி போகுது. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறதுக்கும் முகம் கோணாதே. என்ன சொல்லப்பட்டிருக்குது? உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அடுத்த வசனம் படி. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ 3 காரியத்தை சொன்ன. இந்த 3த்துக்கும் விளக்கத்தை இந்த ஒரே வசனத்துல இயேசு சொல்லி முடிக்கிறார். இப்போ 3 என்ன சொன்ன? உன்னோடு வழக்காடி வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறவன், உன்னை 1 மைல் தூரம் வர பலபந்தம் பண்ணுகிறவன், உன்னிடத்தில் கடன் கேட்கிறவன். அப்போ இங்க என்ன சொல்றாரு? கன்க்ளூஷனு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள். யார் சத்ரு? உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை பறிக்க வரான். அவன் சத்ரு தினமா உன்னோடு வழக்காடுறான். வஸ்திரத்தை என்ன பண்றான்? வஸ்திரம்னா என்னது? அது வஸ்திரத்துக்குள்ள எல்லா வாக்குத்தத்தை எல்லா ஆசீர்வாதம்லாம் இருக்குது. அதில் உன் நிலத்தை அபகரித்து உன் சரீர சுகத்தை அபகரிக்க வரான். அவன் தானே சத்துரு. உன் வியாதி கொடுக்குறான், உன் ஆசீர்வாதத்தை தர்றான், உனக்கு தரித்திரத்தை கொடுக்குறான், உன் ஐஸ்வர்யம் எல்லாமே திருட வரான் வழக்காடி.
வஸ்திரத்தை என்ன பண்றான்? உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறவன். உன் சுகத்தை எடுத்துக்கொள்றவன், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்றவன், ஐஸ்வர்யத்தெல்லாம் எடுத்துறவன் சத்துரு தானே. அப்போ உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்போ சத்துருக்கு என்ன பண்ணணும்? வழக்காடி வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ற சத்துருக்கு என்ன செய்ய? இயேசுவின் சிநேகத்தை காட்டணும். உன் சிநேகத்தை காட்டக்கூடாது, அழிச்சு கொண்டே போட்டுருவான். மாம்சீக சிநேகம் கிடையாது, அதுக்கு பேரு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் இயேசு சொல்றாரு. ஏன்னா இயேசுவின் சிநேகம், அந்த இயேசுவின் சிநேகம் இயேசுவின் வஸ்திரத்தையே கொடுத்துருது. அல்லேலூயா. டைரக்ட் பிசாசு, 2 கால் பிசாசு, 2 கால் மனுஷன், அது என்னன்னா கட்டும். சத்துருக்களை சிநேகிக்கனா இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தணும். அவனுக்கு இயேசுவின் அன்பு ஜீவனையே கொடுத்துருது. வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றவன், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்றவன், சொத்து போலம் உன்னுடைய அபகரிக்க வரான் பாரு, அவனுக்கு சிநேகம், இயேசுவின் சிநேகம் ஜீவசர் வான. எப்பா நீ என்கிட்ட 10,000 ரூபாய் கொள்ளையடிக்க வர, நீ என் வஸ்திரத்தை, என் நிலத்தை, என் 2 ஏக்கரா நிலத்தை நான் வானத்துல இயேசு வானத்துல சகல அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்குறப்பா மத்தியசமானு சொல்லணும். அப்போதான் சத்ரு உன்னை விட்டு ஓடுவான். ஒரு வழியா வந்த சத்ரு 7 வழியா சிதறடி விவாகம் 28. அப்போ இதுல கன்க்ளூஷன் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இது என்ன சிநேகம்? மாம்சீகமான சிநேகம் இல்ல, இயேசுவின் சிநேகம். அந்த சிநேகம் என்ன பண்ணுவோம்? இயேசுவே கொடுத்து, இயேசு சார், இயேசு ரத்தம், இயேசுவின் வஸ்திரம், இயேசு வானத்துல சகல ஐஸ்வர்யம், சகல அது எல்லாமே தேவ நீதி தூவித்தில் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை டைரக்ட் பிசாசு, அசுத்தாவிகளுக்கு, வானமன்ற பொல்லாதாவின் சேனைகளுக்கு இயேசு சார், இயேசு அவன் வானத்துல சகல அதிகாரம். மனுஷன் 2 கால் பிசாசு, உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள், சொந்த பந்து, சுற்றிகள், ஜனங்கள், அதிகாரிகள், கொலைபாதகர்கள், துன்மார்கள், எல்லாம் இவனும் ஒரு சத்துரு தான். அப்போ எல்லா சத்துருக்களையும் என்ன பண்ணி? இயேசு சரீரத்தை, இயேசு ரத்த, இயேசு சாப்பிட வாக்கு தத்தெல்லாம் கொடுக்கணும். அதான் சொல்ற, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கியையும் கொடுத்து விடு. அதான் சிநேகம். என்ன சிநேகம்? இயேசுவின் அங்கி, இயேசுவின் ஆசீர்வாதம், வானத்தோட சகல அதிகாரத்தை கொடுத்து தீர்த்துரு. ஒரு வழியா வந்த சத்துரு 7 வழியாய் ஓடி விடுவான். நீ மாம்சீகமா போய் சிநேகிச்சாலும் நடக்காது, எல்லாம் அழிக்கணும், எல்லாத்தையும் முடிச்சுவா போற. அடுத்து பார்த்தோம், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. இங்க என்ன சொல்றது? உன்னை சபிக்கிறவளை ஆசிர்வதி என்றாரு. சபிக்கிற சாபம், 1 மைல் தூரம் வாப்பா, மெனக்கட்டு வாண்டான். அவன் சபிக்கிற மாதிரி சபிக்கிற, அவன் என்ன பண்ணுவான்? ஆசிர்வதி. 2 மைல் தூரம்னாக்கா இயேசுவின் ஆசீர்வாதத்தை கொண்டாக்கா அவன் ஓடியே போடுவான். சபிக்கிறவன் ஆசீர்வாதம், இயேசுவின் ஆசீர்வாதம், அது ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அது ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அவனுக்குள்ள அசுத்தாவி, இந்த சபிக்க வந்த அசுத்தாவி அவனுக்குள்ளேருந்து அலகைச்சு ஓடிட்டோம், நீ விடுதலையாக்கப்படுவாய். அல்லேலூயா. உன்னை சபிக்கிறவனை என்ன ஆசீர்வாதம்? இயேசுவின் ஆசீர்வாதம். அது வானத்துக்குள்ள சகல அதிகாரம், ஜீவ சொல்ற ஜீவரத்தம், அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, ஆதேவன் வெளியே ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி. உன்னை 2 மைல் 1 மைல் தூரம் வரம் பலவந்தவனுக்கு நீ 2 மைல் தூரம் போ. இயேசுவின் நாமத்தை குத்துட்டு போ. இயேசு நாம வானத்தோட சகல அதிகாரத்தை குத்துட்டே போ. அல்லேலூயா. அதான் உன்னை சபிக்கிறவனா ஆசீர்வதிக்கிறது. புரியுதாமா? உன்னை சபிக்கிறவன் ஆசீர்வதிக்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? உங்களை பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள். இது என்னது? உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க வேண்டும் என்று முகம் கோணாதே. கடன் உடன் பகைன்னு சொன்னா இல்லையா? கடன் கேட்கறதுனால கொடுக்கலனாக்கா பகை, அது இதெல்லாம் வருது, கடன் அன்பெல்லாம் முறிக்குது. அப்போ உன்னை பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யுங்கள். உங்ககிட்ட கடன் வாங்க வரானா? நன்மை செய்யா. உள்ள இருக்குது சரக்கு. ஏசுனார் அப்பத்தையும் திராட்சை வானத்துக்குள்ள சகல அதிகாரம் இருக்குது. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடையா கொடுக்கலாமா? கொடுக்கூடாதா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல, அதனால அவனுக்கு பகை வரும். அப்படியே கொத்தினாலும் அது வாங்கி ஏமாற்றுவான். கடன் சரியாக கொடுக்க மாட்டான். உனக்கும் மன கஷ்டம், அவனுக்கும் இப்படிதான் நடக்குது. கடன் கொடுத்தாலும் தப்பு, கடன் கொடுக்கலனாலும் தப்பு. பகை அதுக்கு பேர். அதனால தான் இந்த உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யின்றார். இந்த மேலே இருக்கிற பாயிண்ட் தான் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. கடன் கொடுத்தாலும் பகையா போகுது, கொடுக்கலனாலும் பகை வந்தது. நீ கோடி கோடியாக பணம் வச்சுங்கிற, அவனுக்கு என்ன போய் வச்சுங்கிற, கொத்தா என்ன ஆகுதுன்றான். கொடுத்தாக்க என்ன பண்ண ஏமாத்துறான், கடன். அதனால பகை வந்துச்சா? அதான் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கின்றார். அல்லேலூயா. அது என்ன நன்மைனா? இயேசுவின் சரீரத்தை, இயேசு ரத்தத்தை, வானத்துக்குள்ள சகல அதிகாரத்தை கூடியா. பகையும் இருக்காது, பகைக்கிற பிசாசு ஓடியே போடுவான். புரியுதா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆரோக்கியமான காரியத்தை சொல்றாரு பாரு. அப்போ உங்கள் பகைக்கிறவர்களுக்கு, உங்களிடத்து கடன் வாங்குறவனுக்கு கொடு, உங்களிடத்து கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. பூலோகத்தையே வானத்துள்ள சகல அதிகாரத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லு. அங்கே பகையும் இருக்காது, கசப்பு இருக்காது. அசுத்தாவி பகைக்கிற பிசாசு ஓடியே போடுவான். அதனால தான் நிறைய பேர் கடன் கொடுத்துட்டு பகையாயிட்டான், கடன் கொடுக்காத பகையாகிறாங்க. சொந்தக்காரு பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், சொந்தக்கார் ரொம்ப ஏழையாக இருப்பார். போய் உதவி கேட்பார், பொண்ணுக்கு கல்யாணம் அவனை கடன் கொடுன்னு கேட்பார்.
அவர் கொடுக்க மாட்டார். இதுக்காக பகை வருதா இல்லையா? அதான் பகைக்கிறவர்களுக்கு நன்மை. இயேசு சரீரத்தை வானத்தோட சகல அதிகாரத்தை பரலோக ராஜ்யத்தை எழுதி, அதுக்கப்புறம் தர்மம் செய்து, தான தர்மம் செய்து, நன்மை செய்து, அது வேறு விஷயம். அது உலக பிரகாரமான நன்மை. இங்கே சொல்கிற வசத்தில் ஆழமானது இயேசுவின் நன்மை கொடு. ஹல்லேலூயா. அதெல்லாம் வந்து சாப்பிட்டு ஏப்ப விட்ருவாங்க. உதவி செய்து தான தர்மம் பண்ணுறது அது மாம்சீகமான தான தர்மம், அது செய்ய வேண்டியது. ஆனால் சரியான அர்த்தம் பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே இருக்குது. இயேசு ரத்தம் உனக்குள்ளே இருக்குது. அது என்ன பண்ணு, உன்னை பகைக்கவனுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. அதான் பகைக்கவனுக்கு பகைக்காதே, சபிக்கிறனா சபிக்காதே. உன்னை துன்பப்படுத்தவனுக்காக அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அது உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இந்த 2 மைல் வான்னு சொல்றானே, 1 மைல் வா, பலவந்தம் பண்றவன், உன்னோடு வழக்காடுறவன், கடன் கொடுன்னு கேட்கறவன்லாம் என்ன, உன்னை துன்பப்படுத்துறவன் நிந்திக்கிறவன் தானம்மா. நீ கடன் கொடுக்கலாம் என்ன பண்றான்? நிந்திக்கிறானா இல்லையா? நீ கடன் கொடுத்து பாரு, அது கடன் போய் கடன் வட்டியும் போது கூட ஒன்று நீத்திப்பான். கட்சியில் உன்னை துன்பப்படுத்துவான். உன்னோடு வழக்காடி உன்னை துன்பப்படுத்துறவன், உன்னை பலவந்தம் பண்ணி 1 மைல் வா, இந்த காரியத்தையும் செய்த உன்னை வேணும்னே பலவந்தம் பண்ணி தேவையில்லாத பலவந்தமான காரியத்தை செய்ய சொல்லுவான். அதான் உன்னை துன்பப்படுத்தும். இவனுக்கு கட்சியில் என்ன பண்ண சொல்றாரு? ஜபம் பண்ணிட்டுன்றாரு. அந்த ஜபனை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய சத்தத்தை குத்துறவனுக்கு, உன்னை துன்பப்படுத்துறவன், உன்னை நிந்திக்கிறவன், உன்னை வேதனைப்படுத்துறவன், உன்னை பலவந்தப்படுத்துறவன், உன்னோடு வழக்காடுறவன், உன்னெடுத்து கடன் கொடுன்னு கேட்குறேன் எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்து சரீரம், ஏசு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய என்னது நம்முடைய இயேசுவின் நாமம், அவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், அவருடைய இயேசு அவனுக்கு கொடுத்து தீர்த்துறியா? உட்காந்து லேட் பண்ணிட்டு இருக்காது. மாம்சீகமாக முயற்சி பண்ணாத. மாம்ச முயற்சி ஒன்றுக்கும் உதவாது. இந்த 3 காரியங்கள் எல்லாம் நீ மாம்சீகமாக போனீனாக்கா பிசாசுக்கு சந்தோஷமா இல்லையாம்மா? மாம்ச செந்தியா இருந்தாக்கா உன்னை உயிர் எடுக்கிற வரையும் விட மாட்டான். வழக்காடி உன்னுடைய அபகரிச்சு திருடவும் கொள்ளவும் அழிக்க வரானேன்றி வேறொரு உன்னை திருறது கொள்றது அழிக்கிறதாங்கிறான். 1 மைல் வா, 2 மைல் வா, 10 மைல் வான்னு உயிர் எடுக்கிற வரையும் வான்னு பலவந்தம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருப்பான். வழக்காடி என்ன உன் சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுலே இருப்பான். பணத்தை திருடுவான், சுகத்தை திருடுவான், ஆசீர்வாதத்தை திருடுவான். கட்சியில் நரகத்தை கொண்டு போகிற வரையும் வழக்காடி என்ன பண்ணுவான்? உன் வசனங்களை கேட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்னது? கடனை கேட்டு உன் உயிர் ஏற்றுருவான். அதுதான் என்ன பண்ண, உங்களை துன்பப்படுத்தலுக்காகும். உங்களை சொன்னது படி அந்த வசனத்தை மத்தேயு 6:44 சீக்கிரம் படி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்க. புரிஞ்சுச்சா? அப்போ மேல இருக்கிற வசனம் என்ன சொல்லுது? 40வது வசனம், உன்னோடு வழக்காடி உன்னை சபிக்கிறவன், உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்றவன், நிந்திக்கிறவன், துன்பப்படுத்துறவன், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க இவன் வந்து பகைக்கிற லிஸ்ட் இவனில் வரான். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன, நன்மை செய்யுங்கள், ஆசீர்வதிங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், அப்புறம் உங்களை நிந்திக்கிறவன், உன்னை துன்பப்படுகிற ஜபம் பண்ணுங்கள். கட்சியில் கண்டிப்பாக சொல்லிட்டாரா? ஏசுவே குடியா, ஏசு உனக்குள்ளே இருக்கிறாரு. இதை கொடுக்கலாம் நீ, அவங்க தான் நீ ஏசு உள்ளத்தில் ஏசு நீ கொடுக்காத பகைட்ட நீ ஒரு பாவி. ஏசு எத்தனை புரியல பாவி அக்கறவார், நீயும் அஞ்சு விடுவ, அவனும் அஞ்சு விடுவேன். ஏசு சரீரம், ஏசு ரத்தத்தை ஏற்றுக்கொண்டவன் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவன் பேரை சொல்லி தேவன் தானே கொடுக்கணும். உன் பேரை சொல்லி கொடு, நீ பாதுகாப்பாக இருப்பாய். அதுதான் இந்த உபதேசம் சொல்கிறேன். உங்களை சபிக்கிறவரை ஆசீர்வதிங்கன்னு சொன்னாக்கா, இவன் சபிக்கிறது, அவனை வழக்காடும் போது இவங்க வழக்காடுறது, பலவந்தம் போட்டு நீ ஒரு பலவந்தமாக அவனுக்கு விரோதமாக போகிறது, அவன் கடன் வாங்கணும் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அது இப்படி மாம்சீகமாக போகிறது, இதெல்லாம் பகைக்கிறது சபிக்கிறது. நீ அழிந்து விடுவா. ஏசு ஏற்றுக்கொண்டு பிரயோஜனமே கிடையாது. மாம்சம் சிந்தை உனக்கு மரணத்தை தான் கொடுக்கும். ஆனால் தான் இயேசுவை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரி விசுவாசி அவனுக்கு கெட்டுவான் நித்திய இயேசுவை தந்துள்ளி. அந்த இயேசு சரியத்தை எது கொடுத்தாரு? உனக்கு வழக்காரன் இருப்பான், உன்னை பலவந்தம் பண்ணுறவன் இருப்பான், கடன் கேட்டு உன்னை தொல்லை பண்ணுறவன் இருப்பான், உன்னை நிந்திக்கிறவன், துன்பப்படுத்துருவான். ஆதாமுக்குள்ளே பிறந்த எல்லாருமே ஆதாம் வழியாய் பாவம் செய்து தேவன் மகமீட்டு போனவங்க. அதே பண்ண எல்லாரும் விரோதமாக தான் வருவாங்க. அவனை வழக்காரங்களாக இருப்பாங்க, பலவந்தம் பண்ணுறாங்க, உன்னிட்டு அபகரிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால் நீ என்ன பண்ணணும்? சபிக்கிறவங்களோ ஆஸ்வதிக்கணும், பகைகளுக்கு நன்மை செய்யணும், சத்துருக்களை சிநேகிக்கணும், நிந்திக்கிறவங்க துன்பப்படுறதுக்காக நீங்கள் ஜபம் பண்ணணும். ஜபம்னா என்னது? உங்களுடைய பரமண்டலுக்கு பிதாவே நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம்,
அன்றன்று உங்கள் பாவங்கள் மன்னிக்கும். நாங்கள் எங்களிடத்து கடன் பண்ண குடும்பத்தார் இழந்த முழு எவனுக்கும் மன்னிக்கிறோமே அதை உம்முடைய சித்தம் கொடுத்து அன்றன்று உலாகரம் கொடுக்கப்படும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கும். நாங்கள் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை எந்த சோதனைக்குட்பட தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும் சொல்றார். விளங்கிச்சா விளங்கலையா? அப்போ என்ன பண்ணணும்? இத்தனை லிஸ்ட்டு இருக்குது உனக்கு விரோதமாக. ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் இருக்குது, வேலை ஸ்தலம் இருக்குது, சொந்த பந்தம், ஏரியாவில் பலர் மூலமாக வராங்க. இவங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்ய போகிற? சரி கட்டி போட. திருடன் கண்டிப்பாக திருட தான் வரும், வழக்காடுவான். உலகத்தில் பிசாசு திருடவும் கொல்லவும் அடிக்கும் வரானேன்ட்டு வேறொன்றுக்கு வரான். உன்னோட வழக்காடுகிற ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குது. உங்கள் பிள்ளைங்களே மாம்சீகமாக அவங்க வழக்காட்டின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண? இயேசு சரி தலைமையில் வச்சு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்காக ஜீவனே கொடுக்குறான். உங்கள் மனைவி, கட்டின மனைவி, கண்ணே மணி என்ற கட்டின புருஷன் வழக்காடுவான், பலவந்தம் பண்ணுவான், கடனை குடுன்னு இருப்பான். அவனுக்கு என்ன பண்ணுற? இயேசு சரி இயேசு அவனுக்கு தேவதற்கு ஆசிர்வதியும். பகைச்சு கணவனை கணவன் மனைவி பகைக்கிறது, சபிக்கிறது, மனைவி பிள்ளைங்களை பிள்ளைங்க அது இப்படியே மாம்ச சிந்தியாவே இருக்கு அந்த குடும்பத்தில். பாதாள ராஜ்யம் பிசாசு அவங்க கொண்டாட்டம். பகை சபிக்கிறது குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு பகை, ஒருவருக்கு ஒரு கசப்பு, ஒருவருக்கு ஒரு போட்டி பொறாமை. அவரை பகைத்து இவர் பிள்ளைங்களை பெற்றோர் பகை பிள்ளைகள் பெற்றோர் பகைக்குது. ஒரு சபையில் விசுவாசிங்க இருந்தாங்க ஒரே பகையும் கசப்புமா இருக்குது. ஊழிக்காரங்களோட பகை கசப்பு, யாரை பார்த்தாலும் பகை, சுயநதி, இதெல்லாம் இருந்தாக்கா அசுத்தாபிகளாக இருக்கும், பிசாசுல கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் பாக்கியசாலி. இயேசு சரி, இயேசு ரத்தம், இயேசு அவனோட வாக்கு தத்துவம். வானத்துள் சகல அதிகாரம் அவனுக்கு பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். பார்க்குறவங்களெல்லாம் ஆசீர்வாதம். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு அவனோட வாக்கு தத்துவம். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குத்துக்கிட்டே போனார். இயேசு மத்திய மார்க் மூவி என்ன பண்ணார்? அவருக்கு விரோதமாக வராங்க, அவரை சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, பரிசேயன் சதுசேயன் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வராங்க விரோதம். இயேசு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ ரத்த ஜீவ வஸ்திரம் அங்கேயே அப்புறம் கொடுக்குற கடன் வானத்துல சகல அதிகார ஜீவ ஐஸ்வர்யத்தையே கொடுத்துட்றாரு கடன் கேட்கறனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மேல பலவந்தம் பண்ணாரு, தன் வானத்துல சகல அதிகாரத்தையே கொடுத்துறாரு. அசுத்தாய் ஓடிய போது இயேசு பார்த்தாக்கா, இயேசு சரீரம், இயேசு ரத்தம் உனக்குள்ளே இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையிலே, ஆராதனை வேலையிலே இந்த அருமையான செய்தியை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். அதனால இன்னொரு வசனத்துல லூக்கா 6ஆம் அதிகாரம் 29வது வசனம். லூக்கா 6:29. உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாது. இந்த இடத்துல ஒரு காரியத்தை கோட் பண்றார். திருப்பி படி அந்த வசனத்தை. உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாது. அடுத்து உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாது. அதாவது இது என்னன்னா எழுத்தின்படியே பாக்குறாங்க. அல்லேலூயா. இது என்ன சொல்றாரு? உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடுன்னு சொல்லப்படுது. இந்த மறு கண்ணம்னா என்னன்னாக்கா இயேசுவின் கண்ணம். அல்லேலூயா. உன்னை ஒரு கன்னத்தில் அடைக்கிறான் பிசாசு. நீ மாம்சீகமா இன்னொரு கண்ணத்துக்கு பிசாசு இன்னொரு கண்ணத்தை போட்டு தாக்கிது அடிச்சு பின்னி தருவான். அல்லேலூயா. இயேசுவின் கண்ணத்தை காட்டினாக்கா ஒரு கண்ணத்தில் 7 வழியா சித்திரி போடுவான். இயேசுவின் கண்ணத்தை காரையா. அதுதான் இயேசு முக்கியமானது. ஒரு கண்ணத்தில் ஒருத்தன் அடிச்சானாக்கா உடனே இயேசுவின் கண்ணம், இயேசு சரி, இயேசு ரத்தத்தை கோடியா கொடுக்கணும். அவனுக்கு சொல்லி பாரு, அவன் ராத்திரியில் அழகைச்சு விடுவான். உனக்கு விரோதமாக வர்றவன் ஒரு கண்ணத்தில் அச்சிட்டான்னு சொல்லிட்டு இயேசு மறு கண்ணத்தை காட்ட சொன்னா உன் கண்ணத்தை காட்டாது, இயேசுவின் கண்ணத்தை காட்டு. இது புரியுற மாதிரி சொல்கிறான். கோலியாத்து வரான் தாவீதுக்கு விரோதமா. தாவீது என்னத்தை பண்ணான்? நீ நிந்த யெகோவா செயல் கர்த்தருடைய நாமத்தின் கண்ணத்தை காட்டுறான். என்னன்னா கோலியாத்து புத்தனி வந்தான் பாரு. அல்லேலூயா. அந்த கோலியாத்து துன்மார்க்கன் பெலிசியன் தாவீதை ஒரு கண்ணத்தில் அடிக்கிறது இருந்தாப்போ இன்னொரு கண்ணத்தை காட்டினான். என்ன பண்ணுவான்? கோலியாத்து போட்டு பொசிக்கிட்டு இருப்பான். அதுதான் நீ நிந்திக்க இஸ்ரவேலி சேனையில கர்த்தருடைய நாமத்தை தான் கொண்டு போறாங்க. கோலியாத்து உனக்கு கர்த்தருடைய நாமத்தின் கண். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மீது அவன் ருசிங்க போவான் படுது. அப்போ உன் கண்ணத்தை காட்டினாக்கா மறு கண்ணத்தை பிசாசு இன்னும் கொண்டாட்டம். அடிச்சு திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிற வேறொன்றுக்கும்
வரான். கண்ணத்தை காட்டிக்கிட்டே இருந்தில்ல மாம்சிக கண்ணு, நீயும் மாம்சம் அவனும் மாம்சம் 2 பேர் வெட்டுண்டு போவீர்கள். அம்மன் புத்திர மோவி தேசத்தில் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு போனார். இவனும் மாம்சம் அவனும் மாம்சம் 2 பேர் வெட்டுண்டு போவீங்க. மாம்ச கண்டத்தை உன்னுடைய கண்டத்தை இயேசுவின் கண்டத்தைக்கார். நீ ஆவிக்குரியவனாயிரு. இயேசு சற்று இயேசு ரத்த வானத்தோடு சகல அதிகாரத்தை உன்னை கண்டத்தில் அறைய வரவன், உன்னை பகைக்கிறவன், உன்னை கொல்ல வர அடிக்க வருவேன், உன்னை நிந்திக்க வருகிறேன் பகைக்கிறவனுக்கு இயேசு சரி இயேசு ரத்தம் வானத்தோடு சகல அதிகாரத்தை கண்டத்தை காட்டு. ஒய்ஞ்சானே கோலியாத்து. ஹல்லேலூயா. அப்போ உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை கொடு. உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள தடை பண்ணாத. உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள உன் அங்கியை இயேசுவின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்க நீ தடையா இருக்காத. வானத்தோட சகல குத்து தீர்த்துற அவனுக்கு. ஹல்லேலூயா. எல்லை இல்லாம கூட ஆசீர்வாதம் இயேசுன்னு ஆசீர்வாதத்தை வானத்தோட சகல அதிகாரத்தை கூடாது. உன் அப்பவும் கொடுத்தவும் அப்படி இயேசு பிதாவாயுது இயேசுவை தன் தெரியும். இயேசு சாமோட வாக்குத்தத்தெல்லாம் கூட எல்லையற்ற அன்பு எல்லையற்ற கிருபை வானத்தோட சகல அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து தீர்த்துரு. அல்லேலூயா. பொல்லாதாய் ஓடிய கூட நீ சத்துருக்கள் பாளையத்தை கொள்ளையடிப்பாய். பாவிகளுடைய ஆசை நீதிமான்கின்ற வைத்து வைக்கப்பட்டுக்குது. திருட உன் சொத்தை அபகரிப்பான். நீ திருட பிசாசுடைய சொத்தை அபகரிப்ப. பாவினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு அந்த நீதிமானார் இயேசு நீதி வானத்தோடு சகல பாவிகளுக்கு கொடுக்குறவன் தான் நீதிமான. அவன் பாவியுடைய ஆட்சி இவனுக்காக எது நீ அதை செய்யாம மாம்சத்தில் போய் அவனும் திருடி போயிடறான், நீயும் 2 வேலை பார்த்தீங்க. அல்லேலூயா. அதனால இயேசுவின் சரீரத்தை இயேசு ரத்தத்தை இயேசு கிறிஸ்து அவனோட வாக்கு தத்தத்தை கொடுக்கறதுக்கு தடை பண்ணாத. பரலோக ராஜ்யத்தை எழுதுவை, ராத்திரி பகல் எழுதுவை. உன் சொத்து அபகரிக்க வரானா, உன் சுகத்தை ஆசீர்வாதத்தை உன் ஐஸ்வர்யத்தை உன் வாக்கு தத்தங்களை உனக்கு விரோதமாக திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியத்தை செஞ்சுட்டே மாம்சிகமான காரியத்தை அதுக்கு கிறிஸ்துவின் இயேசு சாமோட வாக்கு தத்தம் பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் காட்டிக்கிட்டே இரு. அல்லேலூயா. 38 வருஷமா வியாதியஸ்தன் பிசாசு வியாதி குத்துக்கிட்டே இருக்கிறான். அவருடைய தழும்புகளால் கிறிஸ்துவை காட்ட அவனுக்கு தெரியல. கவலைப்படுறான், தொக்கப்படுறான், சோர்ந்து போகிறான், முறுமுறுக்கான், சபிக்கிற இப்படியே இருக்கிறான் மாதிரி வியாதி போயிடுச்சு அவனுக்கிட்ட. ஆனால் நல்ல இயேசு அவனை சந்திச்சார். நல்ல மேய்ப்பெற்ற நாடுகளுக்கு ஜீவன் அவர் தழும்புகளை ஜீவ சரஞ்ச தேவதன் உடனே வியாதி சத்து ஓடியே போட்டான் பாரு. 38 வருஷமா வழக்கான வியாதி சத்துரு அசுத்தாவி 2000 பிசாசு அவனை கொத்திக்கிட்டே இருக்குது. இவன் மாம்சிகமாகவே முயற்சி பண்ணிங்க இருக்கிறான். பிசாசு ஓடிச்சா நல்ல மேய்ப்பெற்ற நாடுகளுக்கு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கூட 2000 பிசாசு ஓடி பசுத்தாய் இறங்கிச்சு அவன் மேலே. அப்போ இயேசு மத்திய மாட்டு லூக்கா யோவான் போயிடும் என்ன பண்ணாது நல்ல மேய்ப்பன் தன் நாடுகள் இயேசுவே படி இயேசுவே ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அதை போய் கொடுக்குறாரு பாரு எல்லாருக்கும். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு இது யாருக்கும் தெரியல. மாம்சிக்கிட்டே போராடிங்க. வழக்காடுறவன் பலவந்தம் பண்ற பிசாசு, வழக்காடுற பிசாசு, பகைக்கிற பிசாசு, கடன் கேட்கிற பிசாசு, வசத்தை பறிக்கிற பிசாசு, சொத்து பழங்கள்லாம் பகைக்கிற பிசாசு, அசுத்தாவி வானம் மண்டலத்துக்கு பொல்லாதாவின் சேர்த்து துறைத்தனங்க 2 கால் பிசாசு, 2 கால் மனுஷன், 4 எல்லாம் சத்துருக்களாக தாங்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவ கொடுக்கறதுக்கு யாருக்கும் தெரியல. இயேசு சரி இயேசு தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்க யாருக்கும் தெரியல. இயேசு மத்திய மாட்டுக்காக எங்கும் சுற்றி தெரிந்தா பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் எப்படி நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகள்லாம் ஜனங்க தன் ஜீவனத்தை கொடுக்குறாரு. அந்த எல்லையற்ற ஜீவனாக எல்லையற்றது பரலோக ராஜ்யமிகு இயேசு ஜீவன்களை தேவ நீதியின் சம்பளம் ஒழித்தேதல் அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் குத்துக்கிட்டே போறாரு. எல்லா பிசாசுங்கிறது ஜனங்கள் வெளியில் ஆகிறார். இதுதான் இயேசு குத்துட்டு போனது. அல்லேலூயா. இந்த ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் பிரசாரம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, டைம் கடந்து போச்சு. கன்க்ளூஷன் வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மத்திய மார்க் லூக்கா யோவான் எங்கும் சுற்றி திரிந்தார். யோவான் 10 திருடவும் கொள்ளவும் அழிக்க வர வேறொன்றுக்கு வரான். அது வஸ்திரத்தை பறிக்க வரானோ, பலவந்தம் பண்ண வரானோ, நல்ல தகப்பைக்கும் சுகத்தை பலத்தை எதிர்காலத்தை எல்லாத்தையும் பாழாக்க தான் வரான். வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு திருடவும் கொள்ள வரான். இவன் உட்காந்து கவலைப்பட்டுட்டு மாம்சிகமாக எந்த அற்புதத்தையும் பெற முடியாது. இயேசு சரி இயேசு தான் அவனை சபிக்கல் ஆஸ்பத்திரி பகைக்குள் நன்மை சத்துக்களை துன்பப்படுத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நிந்திக்கிற இயேசு சரி இயேசு தேவன் தானே உங்களுக்கு மத்தியத்துவம் கொடுக்க என்ன பண்ணுறான்? எல்லா சத்துலையும் வாழ்க்காமல் போயிடுது. சத்ரு வெக்கப்பட்டு போயிடுறான். சத்ரு ஒரு வழியாக வந்த சத்ரு 7 வழியாக சிதறடிக்கப்படுகிறான். மத்திய மார்க் லூக்கா யோவான் இயேசு எங்கும் சுற்றி தின்றார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் வெளியில் ஆக்கினார். ஒரே நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனையே கூட ஜீவ சொல்ற ஜீவரத்தம், ஜீவவச, ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவ சொல்ற ஜீவரத்தம், தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தது எல்லாம் ஜீவ வார்த்தை. ஏசு ஒரு ஜீவன். அப்போ ஆதாம் மூலமா பாவம் செய்து நன்மை தீமறியத்தக்க கனி புஷ்கனாய் ஷாகவே ஷாவாய் எல்லாம் நன்மார்க்கு துன்மார்க்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு நன்மார்க்கு துன்மார்க்கத்தையே காட்டி நீ ஜெயிக்க முடியாது. ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவ நீதி சம்பளம் உயிர்த்ததில் தேவன் தானே உலகத்து கொடுத்து தான் எல்லா சொத்துக்களையும் ஜெயித்து பிசாசுகள் நீங்க வெளியில் ஆகி வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். இப்போ கட்சியில் கல்வாரி சிலுவையில் ஏசு ஏன்னா நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் பாவம் மரியாதை நமக்காக
பாவம் மாக்கினாருக்குது. கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று சொல்லப்படுது. அக்கிரமக்கார் ஒருவர் என்ன அக்கிரமங்களை ஏற்றுக்கிட்டார், உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டாரு. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? கல்வாரிசியில் இயேசுவ வானமண்டலத்தில் பொல்லாத ஆவின் சேனைகள் துரைத்தங்கள் அந்தகார லோக சிலுவையில் இயேசு சிலுவையில் அறிவு உன்ன மாதிரி என்ன மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்டு இயேசு என்ன சொன்னார்? பஸ்ஸத்தை பறிக்கிறாங்க, சிறுசில் முள்முடி சூட்டுறாங்க, ஈட்டியால் குத்துறாங்க, பகைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அங்கே ரோமர்கள் யூதர்கள் எல்லாத்தையும் பறிக்கிறாங்க. எல்லாத்தையும் பறிக்கும்போது இயேசு என்ன பண்ணார்? வழக்காடுறவன், பலவந்தம் பண்ணுறவன், கடன் கேட்குறவன், ஒரு கன்னத்தில் அரைஞ்சவன் எல்லாத்துக்கும் இயேசு என்ன பண்ண? அவர் மாம்சிகமாக ஜீவனை பரிவிஜன் கொடுத்தாரா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டது இயேசு. கல்வாரியில் ரோமர்கள் யூதர்கள் இருக்கிறாங்க, வானமண்டல பொல்லா துரைத்தின் அந்த லோகாதிபதிகள்லாம் வந்து சிலுவையில் அறையும் போது இயேசு என்ன பண்ண? நானே நல்ல மேய்ப்பெற்ற நாடுகளுக்காக ஜீவ சரீரத்தை கொடுக்குறாரு, ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. வானத்தோடு சகல அதிகம் ஈட்டியால் கொடுத்த ஒன்றரா வானம் பூ சகல அதிகம் அவன் பேரை சொல்லி துன்மார்கள், ரோமர்கள், போர்ச்சேவர்கள், யூதர்கள், மத சம்பந்தமானவர்கள், ஆதாமிலிருந்து 2வது முழு உலகத்துக்கும் பிதாவே உம்முடைய கையில் ஆவியுறுத்தி ஜீவனை விட்டாராம். ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்துக்கு ஜீவ பரலோக ராஜ்யத்தை எழுதி வைக்கிறாரு. ஈட்டியால் கொடுத்துற வானத்தோடு சகல அதிகாரத்துக்கு எல்லாம் கொடுத்துடுறாரு. கடைசி சொட்டு ரத்தத்தை ஒரு அங்கி ஒரு வருஷத்துக்கு அங்கேயே குத்த மாதிரி வானத்தோடு சகல அதிகாரத்துக்கு கடைசி 6 லிட்டர் ரத்தத்தையே குத்துறாரு. இயேசு அவனோட வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு கடைசி சொட்டு ரத்தத்தை ஜீவனையே கொடுத்துட்டாரு. தேவனுக்கு கொடுத்தாரு, தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. என்னென்ன இந்த 3ஆம் நாள்ல பிசாசின் தலையை நசிக்கிறார்கள், சபிக்கல் ஆஸ்பத்திரி பகைக்குள் சத்துக்களை சிலுவையில் செய்தாரே இல்லையா? எல்லாரும் அவனை சிலுவையில் அறியன்றாங்க, ஆசிர்வதிக்கிறாரு. இயேசு சரி இயேசு ரத்தத்தையே குத்து ஆசிர்வதிக்கிறாரு. ஈட்டால் குத்தினாலும் பகைக்குள் நன்மை இயேசு சரி இயேசு ரத்தத்தையே கொடுக்குறாரு. அப்புறம் நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், ஆதாம் முழு உலகத்தை பிதாவாகி தேவன் கைவிட்ட பிதா காட்டி முழு உலகத்துக்கும் தன் ஜீவ ரத்தத்தையே குத்துறாரு. இயேசு உயிர்த்திலும் ஜீவனமாக இருக்கிறார். கல்வாரியில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுட்டு அதை ஜெயித்து வர்றதுக்கு இயேசு தன்னுடைய ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதா காடு முழு உலகம் கொடுத்து சேர்த்தார். 3 நாள் தான். எல்லாத்தையும் 3ஆம் நாள் சாவுக்கு சேர்த்து உயிர் பசுத்தாய் தேவத்தை கல்ல போட்டி அவரை எல்லாத்தையும் ஏந்து பந்தெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த சுவிசேஷ உலகமெல்லாம் போய் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதான் நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அதனால தான் என்னுடைய எல்லா பொருளும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூபில் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கடைசி கால ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. 100க்கு 100 நான் ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கேன். அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைத்து போனார்கள். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தால் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். அதனால் மாம்சீகமாகவே உன் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்காதுங்க. ஒரு அற்புதம் நடக்க போகிறது கிடையாது. மாம்ச சிந்தை மரணத்தில் தான் போக முடியும். கிறிஸ்து சிந்தை ஜீவன் சம்பளம் வானத்தோடு சகல அதிகாரத்தை பிதாக்குமார் ஆதாமிருந்து முழு உலகத்துக்கு மத்திய வாய்நாள்லாம் கொடுத்து கொண்டே இருங்க. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்துக்கிட்ட ஒரு பைதட்டு ஆட்டுக்கூடிய தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான். அல்லேலூயா. தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடுக்கணும். இதோ உலகத்தின் தேவாட்டுக்குட்டி ஈசாக்கு பலிபீடத்துக்கிட்ட ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியே கிறிஸ்துக்கான தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். ஈசாக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்க மாட்டேங்குது. யாக்கோபு கோலும் தடியுமா போனான். லாபானுடைய எந்த காரியம் வாழ்க்கையில யாக்கோபு வர்ற 2 பரிவாரங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டதை பார்க்குறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பைதட்டு ஆட்டுக்குட்டியின் மூலமாக இஸ்ரவேலை எல்லா ஆசீர்வாதம் அவன் குரு எந்த வாய்க்கவில்லை. பைதட்டு ஆட்டுக்குட்டிக்குள்ளே விட்டு விலக மாம்சீகமாக போன எல்லாம் அழிஞ்சு போட்டான். அப்போ கிறிஸ்து புதிய ஏற்பாடு அந்த உலகத்தின் பார்த்து சொல்லி தேவாட்டுக்குட்டி இயேசு சரி இயேசு ரத்தம் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவரத்தம் இந்த தேவநீதியின் சம்பளம் உயிர்த்ததில்ல பிதாகுமார் பசுத்தாவி உன் குடும்பத்தை இடத்துல முழு உலகத்துக்கு பிரதானகர் உன் தேவநாயக்க தெரிந்து உயிரத்தோடு உயாத்மா உயிரிடத்தோடு அன்பு கூறு என்னென்பு கிறிஸ்துவ நண்பு அது ஜீவன பருவம் அது கொப்பாய் உன்னிடத்தில் அன்பு என்னென்பு கிறிஸ்துவ நண்பு உன்னிடத்தில் பிறனிடத்தில் அன்பு கூறு. உன்னை வழக்காடுறவன் பலவந்தவன் உன்னை திறறவன் குரோதமாக அவனை நிந்திக்கிறவன் பார்க்குற இயேசு சார் இயேசு சத்தம் இயேசு சாமோட வாகத்தை கொடுத்து அன்பு கிறிஸ்துவின் அன்பு அது ஜீவனை பருவம் ஜீவனுக்கு மத்தியசமாக தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்குது. அப்போது உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காது. பாவிகள் ஆசை நீதிமார்க்கு என்று வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த நீதிமான்? கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துகிறவன் தான் நீதிமான். அல்லேலூயா. கல்வார் சொல்ல பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டு பிதாகுமார் ஆவி ஊற்றி ஜீவரத்தை ஈட்டால் குத்துறோம். ஆதாம் முழு உலகத்தை குத்தாரு. 3 நாள் பாவியினுடைய ஆஸ்தி நீதிமான். யார் அந்த நீதிமான்? வானத்தோடு சகல உலகத்தையே சுதந்திரித்துக் கொண்டார். அதுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும்.
தேவனுக்கு தனக்கு முழு உலகம் சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், ரோமர்கள், யூதர்கள், அதான் முழு உலகத்துக்கும் அந்த இயேசு சரி இயேசு சாப்பிட வாக்கத்தை பரலோக ராஜ்யத்தை செட்டில்மெண்ட் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. பாவியாகிய பிசாசு திருட வரான், வழக்காரன் வரான், பலவந்தம் பண்ண வரான், இயேசுவை கன்னத்தில் அறைய வரான், என்னென்னோ பண்ணி பார்க்குறான். இயேசு தன்னையே கொடுக்குறார். வானத்தில் போய் சகல பிதா வானமட்டு பொல்லாதான் திருத்த அந்த லோகாதிபதி பிசாசு, ரோமர்கள், யூதர்கள், மனிதர்கள் சகலத்துக்கும் பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் திரட பரலோகம், பூலோகம், பாதாளம் எல்லாத்தையும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தான் கொடுக்குறாரு. அதான் உங்களை சபிக்கல ஆசிரியர் பகைக்கல நம்ம சத்துக்களை துன்பப்படுத்த ஜபம் பண்ணுங்க. என்ன ஜபம்? உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சத்தம். அது இயேசு சாப்பிட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பசுத்தாய் கொடு ஈட்டால் கொடு ஆதாம் முழு உலகத்துக்கு பரலோகம், பூலோகம், பாதாளம் முழு இயேசு ஜீவன் பரிவு வானத்தோடு சகல அதை கொடுத்தார். 3 நாள் பாவம் மனத்துக்கு ஓடி பிசா சிதறடி தேவா வானத்தோடு சகல அதிகாரி இந்த சுவிசேஷ உலகமெல்லாம் போய் சொல்லியிருக்கிறார். பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை 27/6/2021 பரிபூர்ண ஜீவன் எஸ்ஏஜி திருச்சபையில கர்த்தாவே இந்த சத்தியத்தை நீ வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்து கர்த்தாவே. நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள். நீங்கள் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்தவர்கள். நீங்களே பலவந்தம் மற்றவங்களா இருக்கலாம், நீங்களே வழக்காரவங்களா, நீங்களே கடன் கேட்கறவங்களா இருக்கலாம். கவலைப்பட கிறிஸ்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இனி நான் இல்லை, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். உங்களை நீங்களே ஆசிர்வதிங்கள், உங்களை நீங்கள் நொந்து கொள்ளாதீங்கள். இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பரலோகம், பூலோகம், பாதாளம் இயேசு சார் இயேசு ரத்தம் இயேசு சாமிட வாக்கத்தை வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். தாவீது வெளிப்படுத்தினான், ராஜாவாய் மாறினான். யோசேப்பு வெளிப்படுத்தினான், ராஜாவாய் மாறினான். தாவீது, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு சகல காலத்தை ஆசிர்வதி வானத்தோடு சகல பூமியை சுதந்திரிக்க முடியலாம் மாறினாங்க. இனி நான் இல்லை, இயேசு எனக்குள்ள அந்த இயேசு ஜீவனாக இருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். என் பிதா ஜீவனோட குமாரன் ஜீவனோட அருள் செய்திருக்கிறார். இயேசு சார் இயேசு சாமிட வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே இருக்கு. ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஐஸ்வர்யம் எல்லையற்ற இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பு ஜீவனை பரிவு ஜீவனை கொடுக்கிறது. அதை தேவனுக்கு தனக்கும் குடும்பத்தார் இனத்தார் முழு உலகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. கவலைப்படாதீங்க, துக்கப்பட சோர்ந்து மாம்சமாக ஒன்றுக்கு ஐம்பு வழி தான் செய்யும். கிறிஸ்துவ சேர்ந்து உங்களுக்கு ஜீவனும் சமாதானம் கொடுக்கும். தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஏந்து போன எல்லாவற்றையும் சுதந்திரிப்பீர்கள். சத்துக்களை சரி உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுத வாய்க்காமல் உனக்கு ஒரு வழியாக ஒரு 7 வழியாக சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் இந்த வசந்தபடி ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் எல்லா ஜமிலையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் எஸ்ஏஜி திருச்சபை, சோழவரம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு நாட்டையும் காலை 9 மணி அளவிலே இங்கே ஆராதனை நடைபெறுகிறது. வேலூர் பகுதியில் இருப்பீங்க, என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி. என்னுடைய பெயர் பாஸ்டர் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் IDIB 000P131, பெண்ணாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஊழியம். இதை உங்கள் நண்பர்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் உறவினர்களுக்கும் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கடைசி காலத்தில் பயந்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து உள்ளத்தில் வச்சுக்கிட்டே கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு இயேசுதான் பரலோக ராஜ்யம் வானத்தோடு சகல அதிகாரத்தை உணர்வுபூர்வமாக கொடுக்காத பலவிதமாக சத்துருவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறுட்டு போகிறோம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாத பரிபூர்ண அந்த ஜீவ சொல்கிற ஜீவனத்தை இயேசுவை வழி இயேசுவே ஜீவன். அதை தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுத்து அதை அவங்களுக்கு ஜீவன் உண்டாய் பரிபூர்ணப்பட முடியும். இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி பரிபூர்ண ஜீவன் எஸ்ஏஜி திருச்சபை, சோழவரம், 27/6/2021 ஞாயிறு 6 கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஃபேஸ்புக், யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அது சப்ஸ்கிரைப் பண்ணி ஏராள செய்திகளை நான் அது பதிவு செய்திருக்கிறேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். எங்கும் கேட்டிராத வெளியேறப்பட்ட சத்தியங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடைசி நாள் ஏப்பில் நீங்கள் பங்கு பெறணும்னா எல்லா செய்திகளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.